இந்த டாஸ்மாக் கடைகளில் சரக்குடைய ரேட்டு அநியாயத்துக்கு அதிகரித்து விற்கிறாங்க. பாட்டிலுக்கு ₹1 ₹10 வரைக்கும் அதிகரித்து விற்கிறாங்கப்பா. எம்ஆர்பி ரேட்லேருந்து அதிகரித்து விற்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்கள் எல்லோரும் வந்து புலம்பிகிட்டு இருந்தாங்க. இந்த புலம்பல் சிஎம் சார் தளபதி விஜய் வரைக்கும் போயிடுச்சு. உடனே அவர் என்ன செஞ்சார்னா, இதில் ஒரு அதிரடியான ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ரூல்ஸை கேட்ட உடனேயே குடிமக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்க. பரவாயில்லப்பா, நமக்கும் தளபதி விஜய் அவங்க வந்து ரொம்ப ஆதரவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. அது என்னென்னா, இனிமேல் நீங்கள் சரக்குடைய விலை எம்ஆர்பி ரேட்லேருந்து ₹1 அதிகமாக ₹9 வரைக்கும் நீங்கள் வந்து அது மாதிரி அதிகப்படியே விற்றீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து சிக்கிட்டீங்கன்னா, விற்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ₹1000 9,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்திருக்கு. இப்போது விற்கிறப்ப நீங்கள் வந்து பாட்டிலுக்கு மேலே ₹1 9 10 இது வச்சு விற்றீங்கன்னா, இது தெரிய வந்துச்சுன்னா, ஆய்வின் போது தெரிய வந்துச்சுன்னா, அந்த விற்கிறாங்க இல்லையா அவங்க சூப்பர்வைசர், அப்புறம் மேற்பார்வையாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தொகையை கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சுன்னு ஒரு ரூல்ஸை போட்டு விட்டார். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 மாத சஸ்பென்ஸும் அதுக்கப்புறம் அபராத தொகையும் வசூலிக்கப்படும். அதுக்கப்புறம் 2வது டைமும் இந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டிங்கன்னா 3 மாதம் சஸ்பென்ஸும் அபராத தொகையும் வசூலிக்கப்படும். 3வது டைமும் இந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டிங்கன்னா நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ரூல்ஸை சிஎம் விஜய் சார் அவங்க வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி இனி எல்லா துறைகளையும் அதிரடி நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற முடிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது எங்கப்பா இருக்கும், தமிழ்நாட்டிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. முதலமைச்சர் விஜய் சார் இந்த அதிரடியான நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டில் சந்திப்போம்.